வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வாரப்பலன். ஆகஸ்ட் 31 தொடங்கி செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி வரை உள்ள பலன்கள். கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சனி உங்கள் ராசிநாதன் 2ஆம் வீட்டில் இருக்கார். அதாவது பாத சனின்னு பேர். அப்போ என்னென்னா பெரிய தொல்லைன்னு இல்லை, ஆனால் தொல்லைகள் இருக்குது. அனாவசியமான செலவுகள், சில நேரங்களில் நம்ம எந்த காரியத்தை தொடங்கும் போதும் அதில் சிறு தடங்கள் ஏற்படுத்தி அப்புறம் அந்த காரியம் முன்னேற்றத்துக்கு போகும். ஸோ இதெல்லாம் நம் மனம் தளரக்கூடாது, அதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் 2ஆம் இடத்தில் சனி, அதை செவ்வாய் பார்க்கிறார். இப்போ செவ்வாய் சனி பார்வை. சனி சாதாரணமாக எப்படின்னா பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிப்பவர். ஆனால் அந்த நேரத்தில் அங்கே செவ்வாய் என்ன பண்ணுறாரு, உஷ்ணம். ஒருத்தன் பொறுமையாக இருக்கான், நிதானமாக இருக்கான், ஆனால் அவனை நீ சுட்டுண்டே இருக்க. அந்த காலத்தில் சொல்லுவாங்க சிகரெட்டால் சுடுறான்னு, அந்த மாதிரி சுட்டுண்டே இருக்க நீ. அவன் என்ன செய்வான், திரும்பி ஒன்று பெருசாக சத்தம் போடுவான், இல்லை அடிச்சிடுவான். சில பொறுமையை சோதிக்கக்கூடிய சில விவகாரங்கள் ஏற்பட்டால் நிதானத்தை கடைபிடிங்க. அந்த கோவத்தை காமிக்காதீங்க. ஏன்னா கோவத்தை காமிக்கிறதால உங்கள் ஆரோக்கியம் தான் கெடும். அதனால் சொல்கிறேன். அது மாதிரி சில இரிட்டேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் நமக்கு நடக்கணும், அது தடைபடுறது, தாமதமாகுது. அதுக்கு ஒருத்தர் காரணமாக இருப்பார். அந்த ஒருத்தரை போயிட்டு சட்டையை பிடிக்காதீங்க, செய்யட்டும், நீங்கள் நிதானமாக செயல்படுங்க. இறுதி வெற்றி உங்களுக்கு தான். இந்த காலேஜ் அட்மிஷன், இந்த விவகாரங்கள்லாம் போகும்போது சற்று கூடுதல் கவனத்தோடு மாணவர்கள் செயல்பட வேண்டியது அவசியம். அவசரப்பட்டு முடிவை எடுக்க வேண்டியது தவிர்க்க வேண்டியது. அது எடுக்காதீங்க அந்த மாதிரி முடிவு. உங்களை 4 பக்கமும் அதை பற்றி சிந்தித்து அந்த முடிவுகளை எடுப்பது தான் சிறப்பு. அவசரப்படாதீங்க. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நீங்கள் சற்று நிதானமாக செயல்படும் போது அதனால் வரக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்கும்னு கேட்டால், உங்களுக்கு புகழை தரக்கூடிய வகையில் இருக்கும். உங்களுடைய ஃப்யூச்சரை கன்சாலிடேட் பண்ணி வெற்றியை நோக்கி உங்களை பயணிக்க வைக்கும். ஏன்னா 5ஆம் இடத்தில் குரு அவ்வளவு சிறப்பு. அது இருக்குது உங்களுக்கு. சில நேரங்களில் புதுசாக லேண்ட் வாங்கணும், வீடு வாங்கணும்னா டெஃபினட்டாக அதில் ஈடுபடலாம், செய்யுங்க. ஆனால் பேப்பர்ஸ் கரெக்டாக இருக்கா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக, விற்கிறவன் ஒழுங்கான ஆளா, இதெல்லாம் பார்த்து செய்யுங்க. ஏன்னா 2ல் சனி. அடப்பாவி, அவன்கிட்டயா வாங்கினேன், அவன் என்னத்தை ஃபோர்ஜரி பண்ணான்னு தெரியலையடா அப்படிம்பாங்க. ஐயோ ஃபோர்ஜரி. ஸோ கவனமாக செய்யுங்க வேலையை, அவ்வளோதான். ஏன்னா ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு நல்லபடியாக அமையும். ஆனால் 2ல் சனி இருக்கும்போது என்ன வரும், அதுலேயே எவனாவது ஒரு 420 ஃபோர்ஜரி கிட்ட மாட்டிக்கலாம். நல்லது நடப்பதற்கு தடை இல்லை, ஆனால் நம்ம விழிப்போடு இருக்கணும். 2ம் இருக்குது, கவனமாக செயல்படணும்னு தான் சொல்கிறேன். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.